3/1/2024 நிர்மல் 413க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள் 0-2 ஆல் போர்டு கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டு 0-4-8 சரிங்களா. 0ங்கிறது பாஸ் ஆல் போர்டில். அதுமாரி பவர் நம்பர்லாம் கொடுத்துருந்தோம், பவர் நம்பர்லாம் வரல. ஆனால் ஏ போர்டு வந்து 0 பேருக்கு. இந்த 0 நேற்றே நம்ம நல்லா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 0 பி போர்டுக்கு வரணும், இல்லை ஏ போர்டுக்கு போகணும். 2 போர்டில் ஒரு போர்டுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 8 சி போர்டுக்கு வந்திருக்குது சரிங்களா. 0 ஏ போர்டுக்கு போயிருக்குது. இந்த 9க்கு பவர் 4 அது உள்ளே போயிருக்குது சரிங்களா. நம்ம 8-0 8-4லாம் எடுத்திருந்தோம். கனெக்ட் பண்ணோம்னா 0-4-8ன்னு அடிச்சிருக்காங்க. அப்படியே அதுக்கு தான் நான் சொல்கிறது. எப்பவுமே நான் கொடுக்குற நம்பரை எடுத்திங்கன்னா ரொட்டேட் பண்ணியும் வைக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தான். பார்த்தீங்கன்னா 0-8ங்கிற மாதிரி வந்துருக்குது. 0-8 8-4 4-8 அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்துருக்குது. நம்ம ஒரு கணிப்பு கணிச்சு வைப்போம். ஆனால் அடிக்கும் போது சில நேரம் அப்படியே அடிக்கலாம், சில நேரம் மாறியும் அடிக்கலாம். நமக்கு 2 போர்டுங்கிறது அசால்ட்டாக வின் ஆகிருக்குது சரிங்களா. அதுமாரி பாருங்கள் 844லாம் வச்சுருந்தோம். ஆனால் அதில் ஒரு 8-0லாம் கொடுத்துருந்தோம். அதையும் கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பாக்ஸில் வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 9க்கு பவர் 4 சரிங்களா. இந்த 8 வெளியே வந்திருக்கு. 9 வந்து 4 மாறி இருக்குது. அப்படி தான் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சாலும் அதை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி அடிச்சிருவாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கன்னு சொல்கிறது சரிங்களா. 8-0-9ன்னு எடுத்துருந்தோம். 9க்கு பவர் 4ன்னு சொல்லிட்டு அதை பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா. ஆனால் 8-0-9 தான் வந்திருக்கணும். ஆனால் 4 மாறிடுச்சு. அது பி போர்டுக்கு வந்துருச்சு. அப்படியே சி போர்டில் 8 வந்துருச்சு. அதுக்கு தான் நம்ம சொல்கிறது எப்பவுமே பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். அதுமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்பில் போய் தேட வேண்டியதில்லை. என்னோடய கெஸ்ஸிங் மெத்தட் பிடிச்சிருந்தா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு 3/1/2024 நிர்மல் 413க்கு உண்டான ஒரு கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் ஒரு 0ங்கிறது வரலாம் சரிங்களா. 0-1ன்னு வச்சுருக்கிறேன். இல்லை 4ஆம் நம்பரும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 4ம் வச்சுருக்கிறேன். நான் சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்கேன். 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9 சரிங்களா. போர்டு வாரியாக பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 7-3 வரணும். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா இதோடைய பவர் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நேற்று சொன்ன மாதிரியே தான் இந்த 0 திரும்பவும் எங்கே வேணாலும் வரலாம். 3 போர்டுக்குமே எங்கே வேணாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 3 போர்டில் அதிகபட்சமாக நேற்று 0 ஏ போர்டில் வச்ச மாதிரி சி போர்டில் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா. மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க சரிங்களா. இல்லை பி போர்டுக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆனால் வந்தால் வரலாம். இல்லைன்னா 0க்கு பவர் 5 பி போர்டில் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம பி போர்டுக்கு 5 வச்சுருக்கோம், 0 அங்கேயே போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-4 தான் வரணும் சரிங்களா. 6 இல்லை 4 இல்லைன்னா ஏ போர்டில் இருக்கிற நேற்று நம்ம கொடுத்தோம் அந்த நம்பரை தூக்கி இங்கேயும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ங்கிறத தூக்கி இங்கே அடிக்கலாம். ஏன்னா 3 இங்கே அடிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அதிகபட்சமாக வாய்ப்புகள் கம்மி தான், சொல்ல முடியாது. ஏற்கனவே சி போர்டில் 8 இருக்கிறதுனால 8க்கு 3ன்னு சொல்லி வச்சாலும் வைக்கலாம். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஆனால் நம்பர் வருது உள்ளார, அவ்வளோதான் சரிங்களா. உங்கள் கணிப்பில் அப்படி மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 21, 69, 37, 32, 14, 24, 74, 17 சரிங்களா. இந்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு போர்டாவது கண்டிப்பாக பாஸ் ஆகும். ஆனால் ரொட்டேட் ஆகலாம். 21ங்கிறது 12 ஆகலாம், 69ங்கிறது 96 ஆகலாம், 37ங்கிறது 73ஆகவும் மாறலாம் சரிங்களா. 32ங்கிறது 23ஆகவும் மாறலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணிட்டான். நாளைக்கு டபுள்ஸ் அதிகபட்சமாக வரணும்னா 11 வரணும், 77, 88 சரிங்களா. இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன், அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. இல்லைன்னா 1, 6, 7, 2, 8, 3 இதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 316, 321, 219, 307, 17, 314, 709, 710, 357 சரிங்களா. இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்தது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. போர்டு வாரியாக நம்ம கொஞ்சம் எடுத்துருக்குறோம்.
உங்கள் கணிப்புலேயும் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே நமக்கு இந்த போர்டில் 2 2D பாஸ் ஆகும். இல்லைன்னா நாளைக்கு அதிகபட்சமாக 3Dயே பாஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் செட் பண்ணி வைக்கணும். உங்கள் கணிப்பில் எந்த போர்டு எந்த நம்பர் வருதுங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக செட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல இது கிடைக்கும். 2Dலேயும் 2 நம்பர்னு தனித்தனியாக இருக்கலாம். அது ஒன்று சேர்ந்து வரலாம். நேற்றை மாதிரி 48 80 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்குது. அதே மாதிரி இதில் கான்வென்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.